ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வால் ஃபேனில் வந்து ஃபேன் ஸ்லோவாக ஓடுது, எந்த கண்டென்சர் மாத்திரம் நல்லா ஸ்பீடாக ஓடுறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆன் பண்ணி உங்களுக்கு ரன்னிங்கை செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், 3ல் ஓடுறது பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடுற அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். கண்டென்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபேன் கவரில் பேக்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லேசாக உள்ளே அழுத்தி இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்டில் இருக்க கவரை கழட்டி தான் கண்டென்சர் ரிமூவ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பேக் கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள கண்டென்சர் பார்த்தீங்கன்னா 2 MFTயில் ஸ்கொயர் டைப் கண்டென்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணும்போது வந்து அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்க வயரை வந்து மாட்டிடாத அளவுக்கு கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு கழட்டுங்க. இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணியிருக்க கண்டென்சர் வந்து 2 MFT கண்டென்சரு, 2 MFT கெப்பாசிட்டர்னு சொல்லலாம். ஒன்ஸ் 2 monthsலேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இது வந்து ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 2.25 MFT, அதாவது வந்து 0.25 MFT கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் நான் ஆட் பண்ணி பூஸ்டருக்காண்டி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து சீலிங் ஃபேனு பார்த்தீங்கன்னா 2.5 MFT கெப்பாசிட்டர் போட்டிருப்போம். ஸோ வந்து நீங்கள் 2.5 இதில் போட்டிங்கன்னா ஃபேனோட வைண்டிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது வந்து சீலிங் ஃபேனுக்குரிய கண்டென்சரு. இதில் வந்து 2 MFT போடுற இடத்துல 2.25 MFT கெப்பாசிட்டர் போட்டு இது வரைக்குமே ஃபேன் வந்து நல்லாவே ரன் ஆகுது. நான் சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 month ஆச்சு, 7 மாதம் ஆச்சு. ஆனாலுமே ஸ்பீடு வந்து குறையலை. நான் எப்படி சேஞ்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்பீட் இருந்துச்சோ அதே ஸ்பீட் இருக்குது. ஸோ சிலிண்டர் டைப்னால் வந்து இதை லாக் பண்ணுறதுக்கு கேபிள் டை யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த மேலே ஹெட்டில் மேலே வச்சுட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இது போன்ற ஹோம் அப்ளையன்ஸ் சம்மந்தமான நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து லாக் பண்ணிட்டு ரன்னிங்கை செக் பண்ணுறப்ப பாருங்கள், முன்னிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீட் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் 3ல் வைக்கும்போது பாருங்கள் நல்லா இதை விட நல்ல ஸ்பீட் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.